Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல கடலை மாவு ரவையை பயன்படுத்தி ஒரு இன்ஸ்டன்ட்டான லட்டு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது இன்ஸ்டன்ட் லட்டே தவிர ஆனா ஒரு 15 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாம இருக்கும். சுவையும் பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒரு அட்டகாசமா இருக்கும். நேரமும் ரொம்ப குறைவு தான் இதை செய்யிறதுக்கு. இதை இப்ப எப்படி செய்யிறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்கிறேன். கடலை மாவு நான் இன்னைக்கு கடையில வாங்குன மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். வறுக்கல எதுவும் பண்ணல. அடுத்ததான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துர்க்கேன். ரவை வந்து அந்த குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா, பாம்பே ரவைன்னு சொல்வாங்க பாருங்க. அது எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பெரிய ரவையா இருந்துச்சு அப்படினா மிக்ஸில ஒரு தடவை ஒரு பல்ஸ் விட்டுட்டு எடுத்துக்கங்க. அந்த மாதிரி நான் ரவை இன்னைக்கு வறுக்கல எதுவும் பண்ணல, அப்படியே தான் நேரடியா சேர்க்கிறேன். உங்ககிட்ட சப்போஸ் வறுத்த ரவை இருக்கு அப்படினா நீங்க வறுத்த ரவை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இத ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அளவுகள் பாத்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப் எடுத்து அடுத்தடுத்த அளவுகளை அந்த கப்பை பயன்படுத்தி அளந்துக்குங்க. அந்த மாதிரி நான் இன்னைக்கு கடலை மாவும் ரவையும் பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு 150 ல இருந்து 175 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். அடுத்ததா அதே கப்பாலே நெய் எடுத்துர்க்கேன். நெய் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இப்போ எல்லா நெய்யுமே நம்ம ஒரு சேர ஊத்திர போறது கிடையாது. இந்த நெய்யை நம்ம 3 போர்ஷனா வந்து பிரிச்சு ஊத்த போறோம். இப்போ முதல்ல ஒரு 1/4 பகுதி நெய்யை மட்டும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அந்த நெய் வந்து எல்லா இடத்துலயுமே படுற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கையால மாவு கொஞ்சமா பிடிச்சு பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி வந்து பிடிபடணும். இப்பதான் வந்து மாவு சரியான பதத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவை உடைச்சு விட்டுக்குங்க. அடுத்ததா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன். தண்ணியை எடுத்த உடனே எல்லா தண்ணியுமே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. அந்த மாதிரி தண்ணி நான் நார்மல் பச்சை தண்ணி தான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இலகுன மாதிரி மாவை பிசைஞ்சிக்கங்க. ஏன்னா அந்த ரவை வந்து நம்ம ஊற வைக்க போறோம். அந்த ரவை நல்லா ஊறி வந்தாதான் உங்களுக்கு மாவு ரொம்ப சாஃப்டா வரும். அதனால மாவு டைட்டா பிடிக்காம கொஞ்சம் இலகுன மாதிரி பிசைஞ்சிக்கங்க. சில கடலை மாவு தண்ணியை உள்வாங்கும். அதனால 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ பாருங்க மாவு எந்த அளவுக்கு இலகுன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். சரியா ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ திறந்து பார்த்தலாம். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இறுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நம்ம அடைக்கெல்லாம் தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தடவை தட்டிட்டு ஜஸ்ட் கொஞ்சம், அதாவது ரொம்பவும் திக்கா இல்லாமல் ரொம்பவும் தின்னா இல்லாமல், அதாவது நம்ம அடைக்கெல்லாம் தட்டும்போது கொஞ்சம் திக்கா தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி கையை பயன்படுத்தி இந்த மாதிரி வச்சு தட்டினீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக நல்லா வந்து மாவு வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இதே மாதிரி அழகாக தட்டிங்க. அடுத்ததாக ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெய் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 பகுதி நெய் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். ஒரு 3 வந்து நான் சேர்க்குறேன். இது சரியாக ஒரு பக்கம் வேகிறதுக்கு 1 நிமிஷம் போல தான் எடுத்துக்கும், ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா இதில் நம்ம அந்த ரவையும் அந்த கடலை மாவும் சேர்த்தோம் இல்லையா, அதில் வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து இருக்கும். இப்போ நெய்யில் இதை வந்து நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்லா வெந்து வரும். அப்போ உங்களுக்கு லட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி இதில் நம்ம பால் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மெத்தடில் நீங்கள் லட்டு செய்தீங்க அப்படின்னா சரியாக உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த இடத்துல நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைவான அளவுகளில் நெய் சேர்த்துங்க. உங்ககிட்ட நெய் இல்லைனாலும் இந்த இடத்துல நீங்கள் எண்ணெய் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ மறுபடியும் 1 நிமிஷம் இது ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, ஜஸ்ட் கொஞ்சம் சிவந்து வந்தால் மட்டும் போதும். ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா அதனுடைய லட்டுனுடைய கலர் வந்து மாறி போயிடும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நெய் இருக்கு பாருங்க. இப்போ அதிலே அடுத்த பேட்சையும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நெய் கொஞ்சமாக மீறும், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம ரொம்ப ஆற வைக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா நமக்கு லட்டு பிடிக்க வாட்டம் வராது. இப்போ கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குது. இதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி உடச்சி விட்டுக்குங்க. உடச்சி விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அந்த கட்டிலாம் எதுவும் இல்லாமல் மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துங்க. ரவை வந்து ரொம்ப நைஸாலாம் இது பவுடராக ஆகாது, அங்கங்கே கொஞ்சம் சின்னதாக ரவை தெரிய தான் செய்யும். அடுத்ததாக நான் சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரியாக வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். உங்களுக்கு இனிப்பு சுவை வந்து கூடுதலாக வேணும்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் சேர்க்குறேன். அதாவது பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி சேர்க்குறேன். உங்ககிட்ட பாதாம் பிஸ்தா இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலையை வறுத்துட்டு கொஞ்சமாக உரலில் வச்சு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து காய்ந்த திராட்சையை வந்து நேரடியாகவே சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாமே நல்லா கலந்து விட்டுங்க. அதுக்கடுத்ததாக நம்ம அந்த தவாவில் வந்து மிச்சம் நெய் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய்யும் இது கூட சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த 1/2 கப் நெய் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் ஒரு 1/4 போர்ஷன் நெய் இருந்தது பாருங்கள், அந்த நெய்யும் இப்போ இது கூட சேர்த்துங்க. நெய்யை நான் சூடு பண்ணலை, அந்த தவாவில் இருக்கக்கூடிய நெய் எல்லாத்தையும் தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்குது. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துங்க. உங்களுக்கு நல்ல இலகி வரும் மாவு. ஏன்னா இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம், மாவும் கொஞ்சம் சூடாக இருக்குது, நெய் சேர்த்துருக்கோம். மாவு நல்லா உங்களுக்கு இந்த பதத்துக்கு நல்ல இலகி வரும். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா அழுத்தியே பிடிக்கலாம் அந்த உருண்டை. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தி பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல உருண்டை பார்க்கறதுக்கு ஷேப் அழகாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் உடைக்கும் போது ரொம்ப கல் மாதிரிலாம் இருக்காது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அந்த மாதிரி பிடிக்கும் போதும் ஒரே ஒரு நட்ஸை மேலே வச்சு பிடிங்க, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு லட்டை நான் உங்களுக்கு உடைச்சியும் காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அழகாக உடையுது பாருங்கள். சாப்பிடும்போதும் அந்த அளவுக்கு வாயில் வச்சோடனே கரையும், அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இதில் ரவையும் அந்த கடலை மாவும் கலந்த கலவை வந்து ஒரு அற்புதமான ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.